ஆரமுட்ட பரிதனிலே பதிரமிலே ஆறுகுள்ளே நடக்கும் நடக்கும் ஆரமுட்ட பரிதனிலே பதிரமிலே ஆரமுட்ட பரிதனிலே பதிரமிலே கட்டாரே கோட்டையிட்டு 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 வாழ்ந்து வர ராஜாக்கள் ராஜாக்கள் வாழ்ந்து வர ராஜாக்கள் ராஜாக்கள் அப்படி சொல்லி இந்தா இந்தா ஆமா மட்டும் குமரி மட்டும் குமரி மட்டும் குமரி மட்டும் குமேரி மேயும் மேரி மேயோ குமேரி மேயும் குமரி மட்டும் குமரி மட்டும் குமரி மட்டும் குமரி மேயும் ஏரி மேயும் குமரி மேயும் ஏரி மேயும் மதிலே கிடக்கும் முத்து கிடக்கும் முத்து கரையில் வந்து சேரும் இடம் சேரும் இடம் கரையில் வந்து சேரும் இடம் இந்தா இந்தா ஏ கட்டை கட்டி ஏ ராஜாங்கி சகல வடங்களும் நிறைந்த ஆமா தென்குமரி தட்சிணா பூமியில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ன சொன்னாங்க சித்தரசர்கள் ஆட்சி காலம் சித்தரசர்கள் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அந்த தென்குமரி பட்டணத்தில் கொல்லப்பட்டும் குமரி மட்டும் அங்கிருந்து கொல்லம் வரைக்கும் ஆமா கொல்லத்திலே கோவும் சேவல் குமரியிலே சொத்தம் கேட்கும் ஆமா அப்படி அங்கே அருமை மிகுந்த நன்னாடாகிய முட்டப்பதி அந்த முட்டப்பதி நாட்டை யாரம்மா ஆண்டு வருகிறார் யார் யார் ஆண்டு வருகிறார் பாருங்கள் யார் யாரம்மா பொனாண்டி ராஜாவோ 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 தளப்பு ராஜாவோ ராஜாவோ தளப்பு ராஜாவோ ராஜாவோ பொனாண்டி ராஜாவோ 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 பட்டார கோட்டையிட்டு பாட்டு வர மன்னவர்கள் தானாக கோட்டையிட்டு கோட்டையிட்டு தக்க முட்டை பதிதனிலே பதியானீரு தக்க முட்டை பதிதனிலே பதியானீரு கோட்டையிட்டு தேனிருந்து கரிந்தொழுகும் சிறந்த முட்டப்பதி நன்னாட்டிலே இந்த கோனாண்டி ராஜாவும் கொந்தளப்பு ராஜாவும் ஆளுக்கொரு கோட்டை பக்கத்து நாடு ஆமா இந்த கொந்தளப்பு ராஜா ஆளக்கூடியது எந்த நாடு பட்டாங்காரே கோட்டையிட்டு வாய்த்த பெறும் படையுடனே வட்டார கோடையிட்டு கோட்டையிட்டு பாண்டவரும் படையுடனே படிப்போற சாலையிலோ சாலையிலோ ராணி மேடையிலோ
கோட்டையிலே கோட்டையிலே ஆதரவாய் அரசாண்டார். அவன்தான் படி சொல்லி அம்மா சொல்லி முன்னூறு தண்டியல்லோ தண்டியல்லோ மூடாவு காரர்களோ காரர்களோ நார்கள் குறவையிடே நார்கள் குறவையிடே ஆண்டிருந்தார். நாடு குறவை நாடு குறவை சிறப்புடமை ஆண்டிருந்தார். இந்த வட்டார கோட்டையிட்டு கொட்டிட்டு இந்த கோனாண்டிராஜன் இந்த கொந்தளப்பராஜனும் ஆமா வேண்டிய படைபதாதிகள் விஸ்தார கோட்டைகளாம் வீதியெங்கும் கோட்டை தெருக்களாம் கொத்தளம் கொருகுமணி மேடைகளாம் தர்ப்பக்குளம் படித்துறை வேண்டிய படை வீரர்கள் எல்லாம் விடை சூழ சரி சரி இப்படி படைகளோடு இலங்கும் கோனாண்டிராஜன் ராஜ சிற்பமாய் படைகளோடு சிறந்தர சாடும் நாளில் மலபணி தேவியர்க்கு மதலைதான் ஒன்றில்லாமல் ஆமா கப்பர பாகத்தேவி தஞ்சலி திருத்தாளே. அதாவது சரி இந்த கோனாண்டிராஜன் மக்களுக்கு ஒன்று என்றால் சரி தனக்கு வரும் தீமையா இருந்தாலும் சரிதான் ஆமா மக்களுக்கு ஒரு மக்கள் மேல் பேரன்பு கொண்டிருந்தான். அப்படி பேரன்பு கொண்டு இருந்த போதும் அந்த ஆண்டவன் அவனுக்கு ஒரு குறையை வைத்து விட்டான். ஆமா அதான் குழந்தை இல்லாத குறை. திருத்தேவி என்னும் மந்திரப்புமாலை திருமணம் முடித்தார். முடிந்து அவங்களுக்கு சகல வளங்களும் இருந்தும் குழந்தை இல்லை. சொத்திருக்கு சுகருக்கு பாதையெல்லாம் அமைச்சருக்கு படைகள் எல்லாம் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கிறது. அப்படி மன்னர் அரசாண்டிருக்க அப்படி மன்னர் அரசாண்டிருக்க ஆட்டும் படையோடு வாடும் நெருங்க பக்கத்திலே வேண்டிகாரர் வந்தே பல்லாக்கு தண்டிகாரர் வந்தே கப்பொடு வந்து நிற்க ஒரு வந்தே பங்கொடு வந்து நிற்க ஒரு பக்தி அதிகாரங்கள் பார்ப்பார் வந்தே கைகட்டி கும்பிட்டு நிற்பார் வந்தே கைதட்டி கும்பிட்டு நிற்பார் ஒரு பக்தி ஆடும் சில பேர்கள் பொன்னியம் செய்ய அதிலே சில பேர்கள் அதிகாரம் பண்ண அதுவே சில பேர்கள் அதிகாரம் பண்ண அதிவான பொட்டப்ப நீதத்தில் ராஜன் பாவித்து கோவித்து ராஜன் அப்போதே ஆதத்து கோவிந்து ராஜன் அப்போதே அதிக புகழான செங்கோலும் ஆற்றமாய் தங்க முடியும் தரித்தே ஆர்க்கமாய் தங்க முடியும் தரித்து பாவித்து கோவித்து ராஜன் பாவித்து கோவிந்து ராஜன் அப்போதே மூத்த நயனாருக்கு ஒரு கோவில் வைத்து 3 நேரம் பூஜை பண்ணி வர்றாரு. ஏண்டா எதுக்குடா? நம்ம குறை நிவர்த்தியாக வேண்டுமானா ஆமாம். எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குறை பிள்ளை இல்ல. ஏமா அந்த குழந்தை இல்லைன்னு குறை அடுத்தவன்ட்ட சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வான்? முன்னாடி அப்படியா குழந்தை இல்லையா பாவம்னு சொல்லி பேசுவான். ஆமா, முன்ன விட்டு பின்ன பேசுவான். குழந்தை இல்லைன்னு போய் அடுத்தவங்கிட்ட ஏன் சொல்ல போற? கவலை கேட்டே சொன்னதால கொஞ்சம் குறையும். வாய மூடு. அதை அடுத்தவன்ட்ட சொல்றதை விட ஆண்டவன்ட்ட தான் சொல்லணும்னு சொல்லி அந்த மூத்த நயினாருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவா உனக்கு எவ்வளவு காலமாக பூஜை புரஸ்காரங்கள் செய்து வருகின்றேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி மன்றாடி பாடுகிறான். ஆமா, அப்ப
அப்படியே சரி சரி குழந்தை இல்லாத கவலையோடு ஆமையா தனக்காக தன் குலதெய்வமாக சரி மூத்த நயினார் சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டினார். கோவில் கட்டி குரு பூஜை வைக்கிறான். ஆமா கும்பாபிஷேகம் வைக்கிறான். ஆமா நிச்சயமா 48 நாள் பூசை வைக்க 48 நாள் 41 நாள் பூஜை. ஆமா அம்மா மாதந்தோறும் மாதாந்த கட்டளை. சரி சரி வருடம் 3 திருவிழா சரி நடத்தி வருகிறார். அவையா எவ்வளவு பேரரசனாக இருந்தும் தனக்கு ஒரு குறை நேர்ந்தால் யாராக இருந்தாலும் அந்த இறைவனைத்தான் வேண்ட வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவரை தவிர எவரும் வேண்டிய பிரயோஜனம் கிடையாது. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த மூத்த நயினாரையே வணங்கி வரக்கூடிய காலத்தில் இது என்ன மாதிரி பட்டணத்தில் தெய்வராஜன் பெற்ற மகள் என்னோ மந்திரப்பு மாலை என்னோ மந்திரப்பு மாலை பட்டணத்தில் தெய்வராஜன் பெற்ற மகள் தெய்வராஜன் பெற்ற மகள் மந்திரப்பு மாலை தேவி என்னோ மந்திரப்பு மாலை அசத்து ஆடு காலம் நல்ல கோலம் மீது மதலை இல்லாதே இருந்தால் மொழி சொல்லினதை பாரே மொழி சொல்லினதை பாரே மதலை இல்லாமல் இருந்தால் மொழி சொல்லி நகைப்பாரு தரத்தில் உள்ள பெண்கள் தரத்தில் உள்ள பெண்கள் தரத்தில் உள்ள பெண்கள் தரத்தில் உள்ள பெண்கள் நான் பிடித்தான் நான் படித்தான் மந்திரப்பு மாலை என்ன யோசிக்கிறாள்? இறைவா பரம்பொருளே ஆண்டவா எந்தரத்தில் உள்ள பெண்கள் என்றெடுத்த பிள்ளைகளுக்கு அதாவது 7-8 வயதாகிறது. பிள்ளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவளுக்கு பிள்ளைக்கு மேல பிள்ளையை கொடுக்குறியே. ஆமா ஆனா எனக்கு ஒரு குழந்தைக்கு அழ்வாதிக்க மாட்டேங்க ஆண்டவான்னு சொல்லி எனக்கு ஒரு பிள்ளை தந்தால் தந்தா என்று சொன்னால் உன்னுடைய திருநாம பெயர் சூட்டுவேன் இறைவா. அது மட்டுமா உனக்கு நான் கோவில் வைத்து கொடை வைத்து தங்கத்தால் சிலை வைத்து அம்மா நான் தெருவீதியாக போனால் என்னை பார்க்கப்பட்ட பெண்கள் பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள்? அசட்டு பார்வையில பாக்குறா. அதாவது பார்க்க கூடாதவெல்லாம் பாக்குறா, கேட்க கூடாதவெல்லாம் கேட்கிறாள். அதாவது என்னதமா சொல்லும் போதே மாளுதையா என்னோடம்பே சொல்லும் போதே ஆளுதையா என்னுடம்பு அவக்கால் சொல்லிக்கால் நமக்கு ஒரு குழந்தை
குழந்தை இருந்தால் எல்லாரும் வாயும் மூடிடலாம். ஆமா, அந்த குழந்தை இந்த மண்ணடைந்து விளையாட வைத்து அதோ மலடி வருகிறாள், அதோ இருளி வருகிறாள், சரி சரி என்று ஏளனமாக சொல்லும் போது ஆமா இருப்பதை விட சாவதே மேல் என்று தென்படுகிறது. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த உலகத்துல குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், நான்கு முறை வேதம் என்று சொல்லுவார்கள். என்னம்மா, நாம் இருந்தால் யாரிருந்த வாசலல் யாரு வந்து வாசலை உண்மையற்ற ஒருவருண்டோ ஒருவருண்டோ எனக்கு உதவி. தலையில் வைத்து வெட்டோல வெட்டடுதே தலையில் வைத்து கொண்டு கடல் வரைக்கும் அது வர வர பெண்ணை இல்லை கொள்ளி வைக்க ஒத்த மகன் குட்டி மகன் தான் காட்டி கொள்ளி வைக்க கொள்ளி வைக்க அந்த வீட்டை நமக்கு வேண்டாமோ தலையில் இந்த ஐயோ விடுதி நானோ பிரம்மாவோ தலையில் இந்த வீதி எழுதி நானோ பிரம்மாவோ என்று சொல்லி திருத்தேவி மோச்சரித்தே அவன் படை சொல்லி சரிதான், ரொம்ப கவலைப்படுறான். தன்னுடைய மன்னவரை பார்த்து அழுது புலம்புகிறாள். ஒரு பெண்ணாக பிறந்தால் கல்யாணம் முடிந்து 10வது மாசம் உள்ள பெத்துக்கணும். அவன் குழந்தை இல்லைன்னா பேசக்கூட என்ன வார்த்தைகள்லாம் பேசுவான். இல்லாட்டா வெளியே நடமாட முடியாது. கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே கேட்பா, நாம் இறந்து விட்டோமானா இறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம எங்க கொண்டு போவாங்க? கடைசி காலத்துல கொண்டு சுடுகாட்டுல கொண்டு வைப்பாங்க. போகும்போது குடமும் தலையில் வைத்து நெட்டோலமிட்டடுது அம்மா அப்பா என்று சொல்லி அந்த கட்டு தரத்தரை சென்று அழுது நமக்கு கொள்ளி வைக்க குழந்தை இல்லை. யார் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டாமா? அவன் ஏதாவது இன்னாரு குழந்தைன்னு சொல்லி கொள்ளி வைத்து கொடை உடைக்கு குழந்தை இல்லை. என் நிலைமையை பார்த்தீர்களா? நம்ம நிலைமை பார்த்தால் எப்படி மானானே அம்புபட்ட மானானே அலையில் பட்ட துருப்பானே அலையில் பட்ட துருப்பானே குப்பிலத்தை போல் குழந்தையில்லா குறையானே குழந்தையில்லா குறையானே ஆடாதே செக்கானே ஆடாதே செக்கானே அரசிலத்தை பதியானே ஓடாதே தேரானே ஓடாதே தேரானே ஓமையண்டே கனவானே ஓமையண்டே கனவானே
சிவனே இல்லையிலே மணல் வர்ணத்தே சதடத்தை பாரேனோ சதடத்தை பாரேனோ என்னுடைய நிலைமையை பார்த்தார் எப்படியுமா இருக்கிறது அம்பு வட்டமானானே அலையில் இட்ட துரம்பானே ஓடாத சிக்கானே ஊமை கண்ட கனவானே ஊமை ஒரு கனவு கண்டா யார்கிட்ட சொல்றது வெளியே சொல்ல முடியுமா ஒரு செக்கு என்று சொன்னால் அதுல எண்ணெய் ஆட்டணும் செக்கு ஆடாட்ட என்ன செய்யும் கரையா முடிச்சிடும் அப்படி அது போன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஒரு மரம் என்று சொன்னால் காலாகாலத்திலே பூக்க வேண்டும் காய்க்க வேண்டும் பழுக்க வேண்டும் சரி நாம் பூக்கக்கூடிய காலத்திலே பூக்கவில்லை காய்க்கக்கூடிய காலத்திலே காய்மாறு இருக்கின்றோமே மன்னவா என்னம்மா முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையா கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு புரோஜனம் அல்ல ஆமா இங்க இருந்து நம்ம 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறத விட ஆண்டவரை நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் கடவுள் அதனால நான் தவம் இருந்தாவது பிள்ளைக்கு பலன் பெற்று வருகிறேன் என்றார் இம்மா தொட்டிக்காரி அதாவது நீ தவம் இருக்க போறேன்னு சொல்றியம்மா இம்மா மந்திரப்பு மாலை நீ தவம் இருக்க செல்கிறேன் என்று சொல்கிறாயே இத்தருக்கு நல்ல வடைக்கரியாய் திசை நான்கும் நீ அறியாய் தெரியாது நீ மாங்காய் தின்றிருப்பாய் மாமரத்தை நீ அறியாய் அதாவது நீ உனக்கு தெற்கு எது வடக்கு எது மேற்கு எது தெரியாது நீ மாங்காய் தின்றிருப்பாமா மரத்துல காய்க்குமா இல்ல கொடியில காய்க்குமா இல்ல அந்த மொழி தலை கேட்டு திருத்தேவியாரோ சொன்ன தானங்கள் கொடுத்த கருவல பெட்டகம் தன்னை அணிக்கை போட்டவே மன்னவனை வந்து அடி தொழுதாள் துணைக்கே கேட்டு தோழி மாறுவான் இடையாளும் கொட்டி வாராள் இடையாளும் பெரியம்மை அவளுக்கு உயிர் தோழிகள். சரிஜனா அந்த தோட்டிக்காரி எங்கே சென்றாலும் ஒற்றுமையாக தான் செல்லுவாங்க. ஆமா, மன்னனை அடி தொழுதாள் மன்னன் சொல்லுவாரம்மா, என்னம்மா கொடுக்கிற தெய்வம் நிச்சயமா நமக்கு குழந்தை கொடுக்கும். உனக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கு, எவ்வளவு செல்வம் வேணுமோ எடுத்துக்கொண்டு சரி இருக்கின்றார்களே 7 கோடிமார்கள். கோடியா? கோடியில தோழின்னா அன்னைக்கெல்லாம் உயிர் கொடுப்பாள் தோழி, இப்போ இன்னைக்கெல்லாம் உயிரை எடுப்பாள் தோழி. தோழி ஆகவே இந்த 7 தோழி பெண்களை அழைத்து சென்று உனக்கு 200 இறுதி வெள்ள பொன்மணத்தை தருகின்றேன். இது போதாதுன்னா இன்னும் கேளு. கண்டிப்பா நமக்கு குழந்தைக்கு அந்த ஆண்டவன் வரத்தை தருவான். நம்பிக்கையாக சென்று குழந்தைக்கு வரத்தை வாங்கி விட்டு வா. ஏன்னா பெண்கள் எழுதாதான் வரம் கிடைக்கும். சரி, ஆண்கள் எவ்வளவுதான் வேண்டினாலும் ஆண்டவனை அழுது வேண்டுவது பெண்கள் தான். முட்டா போய போல நீங்க உங்களை மாதிரி நீதிக்கண்ணா கண்ணீராவது படிச்சிருவார். அப்படி இல்லை, மனதார அந்த இடைவரை வேண்டினான். யாருக்கு எவருக்கு என்ன பந்த பாசம் கிடைக்கவே கிடையாது. கேட்கிறத கேட்டா நிச்சயமா கிடைக்கும். சரி சரி, கேட்க தகாத பொருளை கேட்டால் உனக்கு உதவியும் கிடைக்கும். பந்த பாசம் இல்லை. அழகான பொண்ணு இறைவனுக்கு அழகான பொண்ணு பார்த்தாள். இந்த தோட்டுக்காரி அம்மையானவள் தோழிமார்களையும் அழைத்துக் கொண்டு வேண்டுமென்ற திரவியங்களையும் எடுத்து எளிதிலே ஏற்றிக் கொண்டு வரும்போது ஆதித்த பகவானுக்கு போது
பகவானுக்கு சுற்று பொங்கல் நேருவாழா பொங்கல் நேருவாழா வணக்கம் கொள்ள ஐயனுக்கு ஐயருக்கு நேருவாழா பாப்பாட்டு தானமிட்டாள் தானமிட்டாள் அபியானு பாடலுக்கு வேண்டுமென்று காலத்துக்கு காலவடி கல்மணங்கள் கட்டி வைத்தாள் கல்மணங்கள் கட்டி வைத்தாள் புறத்துக்கு தூரவடி புறத்துக்கு துறவழி தாங்கி அமைத்து வைத்தாள் ராணி கட்டி வைத்தாள் ராவி கட்டி வைத்தாள் கல்லும் கட்டி வைத்தாள் கரையாளர் தங்களுக்கு கலப்பை கொள்ளு நேருவாழா பகவானுக்கு அடைய முதலேறுகிறாள் சூரிய பகவானுக்கு சுத்த பொங்கல் நேருகிறாள் அம்மா குளத்துக்குள்ள ஐயனுக்கு குதிரை விட நேருகிறாள் பிள்ளையாருக்கு பெரிச்சாளி வைக்க நேருகிறாள் செக்கடிவாள் பிள்ளையாருக்கு தேர் விட நேர்றான் ஆமா பிள்ளையாருடைய வாகனம் பெரிச்சாளி தானே ஆமா மூசிக வாகனம் மூசிக வாகனம் அது மட்டுமில்லையப்பா சரி சரி காதத்துக்கு காதவழி கல்மணங்கள் கட்டி வைத்தாள் தூரத்துக்கு தூரவழி சுமைதாங்கி கட்டி வைத்தாள் சொன்னா சுமைதாங்கி பார்த்திருக்கியா இப்போ எங்க ஊர்ல இருக்கீங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கால்நடையா தான் நடந்து செல்வாங்க ஆமா நடந்து செல்லும் போது தரையில வச்சிருக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்க வச்சிருப்பாங்க சுமைதாங்கி ஆமா எங்க ஊர்ல என்ன இருக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்திருக்கிறாள் சத்திரங்களை அமைத்து வைத்திருக்கின்றாள் இந்த ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் எல்லாம் கொடுக்கிறாள் ஆனாலும் சரி சரி ஒரு பலன் இல்லை அம்மையே ஆண்டு நல்லவங்களை தானே சோதிப்பான் ஆமா ஆனால் இந்த மந்திரப்பு மாலைக்கு மந்திரப்பு மாலையுமாக சரி சரி எழுதொழி மாறோடே எழுதொழி மாறோடு அம்மையவள் அம்மையவள் மர சோலையெல்லாம் கோவிலன்று அடிநொழுதாள் சுசித்தைய நாதருக்கு சுசித்தை நாதருக்கு பெருவாழாம் திருவனந்தே பெருமாளுக்கு பெருமாளுக்கு அம்மையவள் நேர்ச்சி போட்டாள் ஒன்று போட்டிய சமைத்து வைத்தாள் போட்டி சமைத்து வைத்தாள் பிள்ளை தரோ வாரணவே ஆபரணம் சாத்தி வைத்தாள் சாத்தி வைத்தாள் அதனாலே பலனும் இல்லையே அதனாலே பலனும் இல்லை மையவள் கைமுதலும் தான் இழந்தாள் பருத்தி மெத்து வேசடைத்து மந்திரப்பு அம்மானையம்மன் அழந்ததிலே வெள்ளி மண்டபாள் ஆழங்களை தம்மை முகம் பாடினாள் இந்த மந்திரப்பு மாலையானவள் வேண்டுமென்ற தலங்கள் எல்லாம் தோமிருந்து குளிர்ந்த சோலையெல்லாம் கோவில் என்று அடித்துள்ளதாள் எங்கெல்லாம் கட்டை மண்ணட்டை வருகின்றாள் அங்கெல்லாம் கடவுள் என்று சொல்லி அடித்துள்ளதாள் சரி மண்கண்ட இடமெல்லாம் அதை மாயமாக கடவுள் என்று அடித்துள்ளதாள் சரி ஒரு மரத்துல ஒரு மஞ்சள் சிலை பார்த்துட கூடாது அங்க சாமிதான் இருக்கணும் சொல்லி அங்கேயே உட்கார்ந்து வணங்கி விட்டு பொங்கல் வைத்து வணங்கி செல்கின்றாள் சரி இவள் போகாத கோவிலிலே பொங்கி உண்ணா தரமும் இல்லை அப்படியே நடந்து சரி கண்ணீர் சொல்லியே ஐயோ தோழிமார்களெல்லாம் இவளுக்கு ஆறுதல் மொழிகளை சொல்லுறாங்க எத்தனை கோவில் அடி போக வேண்டும் நான் கோவிலுக்கு நடந்து என்னுடைய
ஒரு பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமாடி? பெரிய தக்காளி பழம் போல என் பாதம் எல்லாம் தள தளவென்று படித்து விட்டது. இன்னும் எத்தனை கோவிலுக்கு நான் செல்ல வேண்டும்? உங்களுக்கு குழந்தை எனக்கு கவலையா இருக்குமா? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நான் எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு. அப்படி இருக்க எம்பெருமாளுடைய அருளால் இந்த மந்திரப்பு மாலையம்மையானவள் கவலையோடு வந்து தன் மன்னரிடம் சேர்ந்தாள். சரி சரி. பார்த்தால் மன்னர் என்ன சொல்றாரம்மா? என்னம்மா? பிள்ளைங்கிற உயிரிக்க போனாய் அல்லவா? ஆமா. ஏதாவது நன்மை கிடைத்ததா? எப்படி என்னுடைய வாயாச்சு வந்தாயா? போற கோவிலெல்லாம் ஒரு பள்ளி சத்தம் கூட இல்லை. அந்த ஆண்டவன் யாரும் கண்ணை திறந்து பார்க்கவில்லை. அவர் கல்லாதான் இருக்காரு. எனக்கு கவலையா இருக்குங்க. நிச்சயமா நமக்கு மட்டுமா குழந்தை இல்லை? உங்களுக்கு கோடி பேர் குழந்தை இல்லாமல் அவசைப்படுறாங்க. உங்களுக்கு நம்ம புழு காப்பி போட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு கவலை துக்கம் தொண்டையை முட்டுது. அப்படியா? அப்படி கவலையோடு இருக்கும் போது சரி அங்கே ஒரு மாமலையிலே இருந்து ஏறுவாடி மலையிலிருந்து ஒரு குரமகள் வர்றா. அப்படி ஒரு குரமகளாக வேடம் போட்டு வருகிறார். ஆமா. அப்படி குரமகளாக வந்து எனக்கு என்னமா சொல்கிறார்? எப்படி வருகிறாள் பாருங்கள். இருந்த மலை ஏற்றமலம் புறத்தியவள் நல்லாள் வலதையில் நாரும் பட்டி எடுத்தபடியானதிலே மந்திரப்பு மாலையிடோ மொட்டப்பதியில நிறுத்துறவா சத்தம் போட்டுட்டு வந்தா. அம்மா குறி கேட்கிறியோ? குறி குறி குறி. அம்மா பெரிய வீட்டு நினைச்சார குறி கேட்கிறியோ? குறி 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 சத்தப்பட்டால அழைத்து கொண்டு வந்தார்கள். சரி சரி. அம்மா அம்மா குறி சொல்லுவாயா? அம்மா அம்மா நான் குறி சொல்லுவியான்னு கேட்கிறியா? முகத்தை பார்த்தாலே பாவமா தெரியுதம்மா. அம்மா நான் பரம்பரைக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பரம்பரை தொழிலே குறி பார்த்து சொல்றதம்மா. நானே குறைத்தி ஆனா குறைத்தி ஆளை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அம்மா என்ன? அதாவது உன்னை பார்க்கும் போது, உன்னுடைய முகத்தை பார்க்கும் போது, உன்னுடைய மனக்கவலையை பார்க்கும் போது குறிப்பும் எனக்கு அப்படியே தொடங்கி வருது. அப்படியா? நான் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வா. சரி. முதல்ல பிள்ளையாருக்கு வைக்க வேண்டும் கணபதிக்கு. அப்படியா? ஆமா. பிள்ளையாருக்கு முதல்ல படப்பு போட்டாகணும். தேங்காய் பழம், நெர்னாளி, தெளிச்சன வச்சிட்டு கேளமா உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். மொத்த நிற நாளை வைத்து திருவிழாக்கோ ஏற்றி, நாளை வைத்து திருவிழாக்கோ ஏற்றி, கண்ணரை அடிதொடர்ந்து வெத்தளத்து வைத்தாள். திறனே வேலவனே வந்து குறி சொல்லு, குறி சொல்லு, குறி சொல்லு, குறி சொல்லு, குறி சொல்லும் கண்கள் வடிவேல பெருமாள். திறனே வேலவனே வந்து குறி சொல்லு, வந்து குறி சொல்லு, குறி சொல்லிடுவாய் வடிவேலனே வேலவா.
மாலையிட்ட வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா உலகிலுள்ள தேவதையே மான நம்புதானே அப்படி மாலையம்மா மந்திரப்பு மாலையம்மானியோ ஆய்மையுடன் தத்தரத்தை கேட்டும் என்று சொன்னார் மாலையம்மானியோ உன் கருத்தை நீட்டுமம்மா என்றார் திசைகோதடி சொல்ல விடாமல் மசங்கினாலும் உனக்கு கொரிய சொல்வேன் பொன்பணங்கள் மாண்டடிமை போனதில்லை தாயே போனதில்லை தாயே பிள்ளை என்று இல்லாத மறக்க வேலையம்மா போனதில்லை தாயே மனக்கவலை அம்மா அம்மா மந்திரப்பு மாலை எம்மம்மா குறமகளே கை கொடு என் கையெல்லாம் பார்த்து சொல்லம்மா எந்த கை கொடுக்கிற இடது கை. இது எந்த கை வலது கை. பெண்களுக்கு எந்த கை கொடுக்கணும் இடது கை. பெண்களுக்கு இடது கை கொடுக்கணுமா தெரியாத நீ பொண்ணாடிக்காத இம்ம பாருமா பாருமா அந்த ஆண்டவே கையில எப்படி கோட்டையை கிழிச்சு வச்சிருக்காங்க பாரு ஆ? அதாவது எல்லாருக்கும் கோடை வந்து ஆண்டவன் போட்டு வைப்பான் ஆமா. என் வாழ்க்கையில மட்டும் கோட்டை கிழிச்சு வச்சுட்டான் சரி. அம்மா என்னம்மா நீ கவலைப்படாத உனக்கு ஒரு பெண் குழந்தை சரி சரி பிறக்கும் ஆமா. இதே முகூர்த்தத்துல அடுத்த கோட்டையில ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் சரி. உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தோட்டுக்காரி என்று பெயர் நாமம் சூட்ட வேண்டும் அம்மா சரி சரி ஆனா பெயர் சூட்டி இவள் வளர்ந்து வர சரி 21 வயது இந்த பருவத்தில் அடுத்த கோட்டையில குமரப்பராஜன் அவனும் அங்கு வளர்ந்து வருவான் கொத்தளப்பராஜனுடைய மகனாக சரி சரி அவன் பெண் கேட்டு வருவான் சரி தாங்கள் தரமாட்டேன் என்று சொல்வீர்கள் சரி. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படும் சரி. அந்த உங்கள் மகள் தோட்டுக்காரியை சிறையெடுத்து செல்லுவார் சரி படைகளோடு எல்லா பேரும் அடித்து விடுவார்கள் சரி சரி அப்புறம் தோட்டுக்காரியானவள் வெள்ளியாம்பாறையிலே வேள்வியிலே இறப்பாள் அப்படி இறந்தாலும் அது பிறவி பிறந்து தெய்வமாக பகவானிடத்திலே வரமாக்கி சரி பூலோகத்து தெய்வமாக போதை வாங்குவாள் எம்மா குறமகளே எனக்கு குழந்தை கிடைத்தாலே போதும் பெண் குழந்தைதான் பிறக்கும் சந்தோஷமா உட்காரு எனக்கு இந்த மலடி என்ன சொல்லக்கூடிய இந்த பெயர் நீங்கினால் போதும் என்று சரி சரி புறத்திற்கு வேண்டிய பிரச்சனை எல்லாம் கொடுத்தாள் அம்மா போதுமா? போதுமா நீ சொன்னதே ஆனால் அசலறை 6 மாதமானால் ஆனால் அங்கழைத்து உன்னை ஆசாரம் செய்வீர் என்று குறமகளை அனுப்பினாள் அப்படி சொல்லிவிட்டு